மூன்றாவதாக பைத்துல் மக்திஸ் அல்-மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பை ஷேக் யூசுப் அபு சுனைனா ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். பலஸ்தீன் மக்களுக்கும் ஏனைய முஸ்லீம்களுக்கும் சில நல்லுபதேசங்கள் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத் செய்ய வேண்டும், அவரை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக எப்பொழுதுமே நல்லதை சொன்னார்கள். சிரமங்களின் பொழுது மிகவும் நல்லவர்கள் நடந்து கொண்டார்கள், மிக கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள், சிரமங்களை சகித்துக் கொள்வதில் அழகாக நடந்து கொண்டார்கள். உங்களுக்கு முன்னால் பல ரசூல்மார்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள், பொறுமை செய்தார்கள். அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்ட விஷயத்திலே நோவினை செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு அது எங்களுடைய உதவி வரும் வரை. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மாற்ற யாரும் கிடையாது, மாற்ற முடியாது. உங்களுக்கு ரசூல்மாருடைய செய்தி வந்திருக்கிறது, நிச்சயமாக அதை படித்து நீங்கள் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆறுதப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்ற ஆயத்தை முன்னர். அதாவது பொதுவாக 4 ஹலீஃபாக்களுடைய தியாகங்களை சுருக்கமாக சொல்கிறார். அபூபக்கர் மிக அல்லாஹ்வுடைய கட்டளையை மிக தைரியசாலி. பொதுவாக பார்வைக்கு பலகீனமானவர், ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்க விடயத்திலே தைரியசாலி. எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய விடயத்திலே அணுவளவும் சந்தேகப்படாதவர். தீனுடைய விஷயங்களிலே எப்பொழுதுமே தீனுக்கு முன்னணியில் செயல்படக்கூடியவர். எப்பொழுதும் சைபுத்தன்மை உள்ளவராக, உள்ளம் சார்ந்த குணம் உள்ளவராக இருந்தார். அல்லாஹ் பக்கம் மீளக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு 2 ஹலீஃபா அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. எப்பொழுதுமே பல நகரங்களை உருவாக்கியவர், பல வெற்றிகளை குவித்தவர், மிருதுவான தன்மையுடையவர். ஆரம்பத்தில் கடின சித்தமுள்ளவராக இருந்தும் இஸ்லாத்தில் மிருதுவானவராக நடந்து கொண்டார். எப்பொழுதுமே தன்னை முழுமையாக தீனுக்காக வேண்டி கை வீசி தன்னுடைய சேவைகளை செய்தார். எப்பொழுதுமே தீனை பாதுகாப்பதில் பாடுபட்டார். எப்பொழுதும் எந்த நிலையிலும் அவர் தயார் நிலையில் இருந்தார். காரியங்களை மிக சிறப்பாக முன்னேற்பாடு செய்து அதுக்குரிய தியாகங்களை ஏற்பாடுகளை செய்து வெற்றி அடைந்தார். நீதமான ஆட்சி செய்தார். பரவலாக நீதி பரவியது. அதேபோலுடைய அழகான வாழ்க்கை சரிதி மிக்கவராக மாறினார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீர் முஃமினீன் அவர்கள், அவர்களுடைய சொர்க்கம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று பல ஹதீஸ்கள் சான்று. எனவே அவர்கள் ஷஹீத், பாக்கியமான ஷஹீத். அவர்கள் ஷஹீதாகும் பொழுது அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனில் பச எக்ஃபீக்கும் அவர்கள் விடயத்தில் அல்லாஹ் போதுமானவன் என்ற ஆயத்திலே இரத்தம் தெரிக்கின்ற அளவுக்கு ஷஹீதாகினார்கள். அல்லாஹ் அலி அலிலாம் பொருந்திக் கொள்வானாக. அலி அலி அவர்கள் மிக சிறந்த, மிக தூய்மையான, அல்லாஹ்வின் இறை திருப்தியை பெற்றவர்கள். அலி ஒரு ரதியாக இறை திருப்தி பெற்ற மனிதராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பாவின் மகனாக இருந்தார்கள். ஒரு மனிதர் கேட்டாராம், அபூபக்கர் உமருடைய ஹிலாஃபத்து காலம் தூய்மையாக இருந்தது, எந்த கலங்கள் பிரச்சனைகள் இல்லாமல். உங்களுடைய உஸ்மானுடைய காலம் மிக கலங்கள் உள்ளதாக பிரச்சனை மிக்கதாக மாறியது, என்ன காரணம்? சொன்னார்களாம், அபூபக்கர் உமருடைய காலத்திலே நான் உஸ்மான் அலி அனைவர்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு உதவியாளராக இருந்தோம். நீ அதேபோல் உன் போன்றவர்கள் என்னுடைய உதவியாளராகவும் உஸ்மான் அலியோடைய உதவியாளராகவும் எங்கள் பக்கம் நீங்கள் சார்பாக இருந்து கொண்டு அவர்களோடு நீங்கள் உதவியாக இருக்கவில்லை என்று சொன்னார்களாம். அது ஹலீஃபாக்களுக்கு உதவியாக நாம் இருந்தோம், பிரச்சனை இல்லாமல் அதனுடைய ஹிலாபத் போனது. வேதக்காரர்கள் மனிதர் கேட்டாராம், உங்களுடைய நபி அவர்கள் மரணித்து 20 வருஷத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே பிரச்சனையே ஒருவருக்கு அடித்துக்கொண்டு நீங்கள் வெட்டி கொண்டு சாகுறீர்கள் என்று கேட்டாராம். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பதில் சொன்னார்களாம், நீங்கள் இப்படி சொல்லும் வரைக்கும் உங்களுடைய கால்பாதம் அதாவது திமுக்கவில்லை, காயவில்லை, நல்ல விடயங்களுக்கு நீங்கள் முன்னாகவில்லை. அதாவது எங்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு தெய்வம் இருப்பது போல எங்களுக்கும் தெய்வம், ஒரு கடவுளை காட்டுங்கள் என்று கேட்டீர்களே, அப்படியான தரத்திரிய கேள்விக்கு பின்னால் தான் உங்களுடைய மார்க்க விடயத்தை உங்களுடைய கால்பாதம் அப்படியே திமித்ததுன்னு சொன்னார்களாம். அது குதர்க்கமாக பதில் சொன்னார்கள், குதர்க்கமாக கேட்டவருக்கு. 638. எனவே ரசூலுல்லாஹ் இப்படி தான் ஒற்றுமையை முதன்மைப்படுத்தினார்கள், வேற்றுமையை விட்டும் அவர்கள் தூரமாக இருந்தார்கள். எனவே சொல்லிவிட்டு எப்பொழுதுமே இன்றைய காலம் எமக்கு மிக சிரமங்கள் சோதனைகள் நிறைந்த காலம், எப்பொழுதுமே கெடுபிடிகள் நிறைந்த காலம், நிலைமைகள் மாறிவிட்டன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அப்படி நடந்தது. சகோதரர்கள் சௌபா செய்து மீண்டார்கள், மீண்டும் அந்த பழைய நிலைமை ஒற்றுமை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடன் நல்ல அடியார்களாக மாறிக்கொண்டார்கள். தௌபா பாவ மன்னிப்பு இஸ்திக்பார் செய்த, தந்தை இஸ்திக்பார் செய்த, யூசுப் செய்த அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ் பெற்றுக்கொள்வதற்கு தௌபா காரணமாக இருந்தது. நாம் தௌபா செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தூய்மைகளை மாறலாம். அல்லாஹ் உங்களை எல்லாம் என்று மன்னிப்பானாக, அவன் அர்ஹமர் ராஹிமீன், அருள் புரியக்கூடியவர்களுமே அருள் புரியக்கூடியவன். யூசுப் 92 வசனம். தந்தை யாக்கூப் சொன்னார்கள், நான் உங்களுக்கு இஸ்திக்பார் செய்வேன், பிறகு இஸ்திக்பார் செய்வேன் என்னுடைய ரப்பிடம், அதாவது தஹஜ்ஜுத் நேரத்திலே. இன்னஹு கஃபூர் ரஹீம். என் அடியார்களை இப்படியான பொதுவாக மனவிச்சைகளை பின்பற்றாமல், ஆசைகளை அடிபணியாமல் வாழ்ந்தால் எப்பொழுதும் பெருமையோடு வாழலாம், கண்ணியமாக வாழலாம். தலக்கணம் அகங்காரத்தோடு வாழ்ந்தால் எப்பொழுதுமே அது மண்ணால் படைக்கப்பட்ட என்ன பெருமை, மண்ணில் பக்கமே செல்ல இருக்கிறோம், பூச்சி புழுக்கள் நம்மை தின்ன இருக்கின்றன, நாளே இன்று உயிரோடு நாளை மையத்தாகி விடுவோம், அதுக்கு நமக்கு என்ன மதிப்பு? எனவே ஒவ்வொரு மனத்தியான ஒவ்வொரு நாளாக மாதமாக நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் இருங்கள், எல்லாமல் செய்யுங்கள்.
பொறுமையோடு வாழுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் பொறுமையோடு வாழுகின்ற பொழுது வெற்றி கிடைக்கும். பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். தவிர்த்து கொடுப்பது உங்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லிவிட்டு, அமல்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே நல்லுபாறைகளாக நடந்து கொள்ளுங்கள், நலவு நாடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, சோதனைகள் வரும்பொழுது பொறுமை ஆயுதமாக கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கவிதையை படித்தார்கள். உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு சோதனை ஏற்படும் பொழுது பொறுமையை கையாளுங்கள். யார் சோதனைகள் சிரமங்கள் வரும் பொழுது பொறுமையை கையாளவில்லையோ, பதறுகிறாரோ, தடுமாறுகிறாரோ, அவர் பொறுமை இழக்கிறாரோ, அவருக்கு அதுவே பெரும் சோதனையாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு, மஸ்ஜிதுல் அக்ஸா மக்களே, பைத்துல் மக்ஸிஸ் சேர்ந்தவர்களே, நீங்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழங்கிய உடன்படிக்கை எழுப்பினதாக இருங்கள். இன்று நடக்க நிகழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுடையது. அது கண்ணியமாக எப்பொழுதுமே வீர் நடை போடும். அல்லாஹ் இந்த பூமி எங்களுக்கு அழகான ஒரு தரம் வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டே தான் இருப்போம். ஏன் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார். உங்களுக்கு எதிராக உங்களை மிகைத்து தோக்கடிக்க யாரும் கிடையாது. ஆலயமான 60 ஓய்னார்கள். எனவே இப்படியான அல்லாஹ் எல்லா முசீபத்துகளிலும் எங்களுக்கு அல்லாவிடம் ஆறுதல் இருக்கிறது. அல்லாவிடம் ஆறுதல் அடையலாம். தவறி அனைத்துக்கும் அல்லாஹ் பகரம் தருவான். எதை இழக்கிறோமோ அல்லாஹ் சிறந்ததை தருவான். எல்லாம் நம்மை விட்டு பிரிகிறார் அழிகிறார்களோ எல்லாம் இல்லாமலாகின்றதுக்கு அல்லாஹ் பிரதியாக தருவான். எனவே அல்லாஹ் பக்கம் மீளுங்கள், தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் பக்கம் ஆசை வையுங்கள், அல்லாஹ் பக்கம் நல்ல முறையில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய அருள் மிக சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய இழந்த சகோதரர்கள், குடும்பத்தை யாரெல்லாம் ஷஹீதாகினவர்கள் எல்லாம் மகத்தான கூலியை திரட்டும், சிறந்த ஆறுதலை திரட்டும், பரிபூர்ணமான இம்மை மறுமை பாக்கியங்களை திரட்டும், சிறந்த தகுந்த சன்மானங்களை வழங்கட்டும் என்று சொல்லி முதலாவது குத்பா இறுதிக்கட்டத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்களை ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தா அந்த போரில் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லும் நோக்கில் வரும் பொழுது, ஸைத் இப்னு ஹாரிஸுடைய மகள் உண்டு நபியோடைய அந்த கவலை செய்தியை கேட்டு பாய்ந்து வந்து நபியோருக்கு முன்னால் தேம்பி அழும் பொழுது நபியவர்களும் கடுமையாக அழுதார்கள். ஒப்பாறு இல்லை, வார்த்தை பிரயோகங்கள் இல்லை. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், என்ன இது, நீங்களும் சேர்ந்து அழுகிறீர்கள்? நபியோடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸ் ஷஹீதாக இருக்கிறார்கள். சொன்னார்கள், இது ஒரு அன்பர் தன்னுடைய அன்பரின் பால் நேசம் கொண்டாலும் அழுகை. தன்னுடைய அன்பரை இழந்ததனால் நேசம் கொண்டாலும் அழுகை என்று சொன்னார்களாம் என்று சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு, ஆறுதலுக்கு நபியோருடைய நெருக்கமானவர்கள், நபியோருடைய அன்புக்குரியவர்கள் நபியோர்கள் நபியவர்களே இழந்திருக்கிறார்கள். உங்களுடைய நண்பர்களை, உறவுகளை, பெற்றோர்களை, பிள்ளைகளை, சகோதரர்களை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். எனவே இந்த சம்பவம் உங்களுக்கு ஆறுதலாக அமையட்டும் என்று சொல்லி துஆ செய்துவிட்டு இஸ்திக்ஃபார் தோண்டி முதலாவது ஹுத்பா முடித்துட்டு ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஒவ்வொரு முஸ்லீமையும் நோக்கி சொல்லுவாங்க, உங்களை எல்லாம் மனமான வாழ்க்கையை வாழ வைக்கிறது, நல்லவர்களோடு உங்களை மரணிக்க வைக்கட்டும் என்று சொல்லி துஆ செய்துவிட்டு, எப்பொழுதுமே நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், தலைமைத்துவம் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீராகாது. மக்கள் சீராக சிறப்பாக பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு தலைமைத்துவம் அவசியம். அதே போன்று ஒரு தலைவர் கூட மக்கள் இல்லாமல் தலைமைத்துவம் கிடையாது. மக்களை ஒதுக்கிவிட்டு தான் தோண்டித்தனமாக தலைமைத்துவத்தை செயல்படுத்த முடியாது. தன்னிச்சையாக தலைமைத்துவத்திலே நடந்து கொள்ள முடியாது. மக்களை அனுசரித்து நடக்க வேண்டும். மக்கள் தலைவரை அனுசரித்து நடக்க வேண்டும். எனவே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். தண்ணீர் ஊற்றெடுக்கின்ற அந்த இடம், தண்ணீர் ஊற்றெடுக்கின்ற நீர் ஊற்று சுத்தமாக இருந்து அதிலிருந்து வருகின்ற தண்ணீர் ஓடிச் செல்கின்ற நதிகள், ஆறுகள் கலங்கி இருப்பது பரவாயில்லை. நீரூற்று சுத்தமாகத்தான் இருக்கிறது. நதிகளிலே, ஆறுகளிலே ஏதாவது அழுக்குகள், கலங்கங்கள் இருந்தால் அது தணிந்துவிடும், அந்த கலங்கள் நீங்கிவிடும். நீரூற்றே கலங்கினால் வருகின்ற தண்ணீரை சுத்தம் செய்ய முடியாது. எனவே நீரூற்றிலிருந்து வருகின்ற தண்ணீர் சுத்தமாக இருக்கும் பொழுது ஆறுகள், அந்த கால்வாய்கள் கலங்குவது என்பது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறார்கள். தலைமைத்துவம் நல்லவர்களாக இருந்தால் மக்களிலே ஆங்காங்கே சில பிரச்சனை நடப்பது அதை சீர் செய்து கொள்ளலாம். தலைமைத்துவமே உத்தை பிடித்ததாக இருந்தால், தலைமைத்துவமே அசுத்தமாக இருந்தால் மக்களிடமும் அதுதான் பிரதிபலிக்கும், அதுதான் வந்து சேரும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக நீங்கள் ஆட்சி தலைமைத்துவம் என்பது பொருட்களை சேர்ப்பது, உங்களுடைய சொத்துக்களை பெருக்குவது நினைக்க வேண்டாம், உண்மையை பேச வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும். இதுதான் தலைமைத்துவம். மக்களை அல்லாஹ்வின் பக்கம் வழிநடத்த வேண்டும். எனவே பொதுவாக தன்னுடைய நீதியாக நடக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தாரோடு, நெருங்கியவர்களோடு, உறவினர்களோடு, மக்களோடு, சமூகத்தோடு நீதியாக நடப்பது தான் ஆட்சியை தவிர அநீதி இழைத்துக் கொண்டு நீங்கள் சொத்து சேர்ப்பதல்ல பரம்பரைக்கு என்று சொல்லிவிட்டு, ஆட்சியாளர்களே, அதிகாரிகளே, தலைவர்மார்களே என்று சொல்லி அவர்களது பொறுப்புதாரிகளே, உங்களுக்கு ஒரு தூது, எப்பொழுதுமே சத்தியத்தை நிலைநாட்டுங்கள். எல்லா நேரங்களிலும் சத்தியத்துக்கு முதலிடம் கொடுங்கள். உண்மையின் பக்கம் இருங்கள். நீங்கள் நேர்வழியை விட்டும் திசை திரும்பி வழிகாட்டில் போக வேண்டாம். நேரான வழியை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வை உங்களை சூழ உள்ள விடயங்களில், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்ற பொறுப்புகள் விடயத்திலே, உங்களுக்கு தந்திருக்கின்ற அதிகாரங்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடங்கள். உங்களுக்கு அல்லாஹ் உங்களை நீங்கள் கை நீட்டினால் நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு நலவுக்காகத்தான் இருக்க வேண்டும்.
நீங்கள் தீய நோக்கத்தில் எந்த அதிகாரங்களை பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய பேசினால் அது நல்லதாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் நல்லவர்களோடு பகைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எதிர்க்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நல்லடியார்களோடு எதிர்த்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு மோதுகின்றவர்களோடு அல்லாஹ் ரோஷப்பட்டு யுத்த பிரகடனம் செய்கிறான். எனவே தவிர்த்து கொள்ளுங்கள். உண்மையை பேசுவது உண்மையை பேசாமல் அமைதியாக இருப்பதை விட மேன்மையானது. அதே நேரம் அசத்தியத்தை பொய்யை சத்தியத்தை பேசுவது மௌனத்தை விட சிறந்தது. அசத்தியத்தை விட்டு மௌனமாக இருப்பது அசத்தியத்தை பேசுவதை விட மேன்மையானது என்று சொல்லிவிட்டு, யார் ஒரு அநியாயக்காரனை உதவி செய்வானோ அல்லாஹ் அதே அநியாயக்காரனை அவனுக்கு எதிராக சாட்டி விடுவான். அதே நேரம் ஒரு அநியாயக்காரன் பிறருக்கு அநியாயம் செய்யும் பொழுது கண்டு அவனை தடுத்து நிறுத்தாவிட்டால், ஒரு பாவம் செய்யும் பொழுது பாவியை தடுத்து திருத்தாவிட்டால் எல்லோருக்கும் பரவலான தண்டனை வேதனை வரும். பொறுப்புதாரிகளை நீங்கள் பொதுவாக ஃபிரவுன்கள் சர்வாதிகாரிகள் செய்து போன மக்களை கொன்று குவிக்க வேண்டாம். அதாவது சியோனிச ஃபிரவுனுக்கு தான் சொல்கிறார்கள். அந்த நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற சியோனிச ஃபிரவுன் இருக்கானே அவனுக்கு தான் அந்த பேச்சு. ஃபிரவுன்கள் போன்று நடக்காதே, ஃபிரவுன் போன்று மக்களை கொன்று குவிக்காதே, அதே போன்று சர்வாதிகாரிகளுடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தாதே, அதே நேரம் குழப்பவாதிகளுடைய ஆட்சி போன்ற அநியாய ஆட்சி செய்யாதே. ஒரு முஸ்லிமுக்கு ஏசுவதே பாவம், ஒரு முஸ்லிமை கொலை செய்வது குஃபர். எனவே அநியாயக்காரனே சர்வாதிகாரியே உன்னுடைய கொலைகளை ஃபிரவுன்கள் போன்று நீ நடந்து கொள்வதை நிறுத்தி உன்னுடைய மாற்றத்தை திருத்தத்தை உண்டு பண்ணிக்கொள்ள அவனை எச்சரித்துவிட்டு ஹதீஸுல் குதி சொல்கிறார்கள், என்னுடைய சங்கை கண்ணிய மகத்துவத்தின் மீது சத்தியமாக அநியாயக்காரனிடமிருந்து நான் பழிக்கு பழி வாங்குவேன். அநியாயக்காரனை பழி வாங்குவேன். அவசரமாக இம்மையிலே அல்லது மறுமையிலே அல்லது கொஞ்சம் லேட்டாகி அவனை பழி வாங்கி ஆகுவேன். எனவே யார் யாரெல்லாம் ஒரு அநியாயம் இழைக்கப்படுகின்ற ஒரு அப்பாவியை கண்டு அந்த அநியாயம் இழைக்கப்படுகின்ற அப்பாவிக்கு உதவி செய்ய முடியுமாக இருந்தும் உதவி செய்யவில்லையோ நிச்சயமாக அவர்களையும் பழி வாங்குவேன். நல்ல ஹதீஸுல் குதுசி. அதாவது அநியாயம் இழைத்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயக்காரனையும் பழி வாங்குவேன். அந்த அநியாயக்காரன் செய்கின்ற அநியாயத்தை பார்த்து தடுக்காமல் எச்சரிக்காமல் அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றவர்களிடமும் நிச்சயம் சத்தியம் பழி வாங்குவேன் என்று இரண்டு சாராரையும் ஒரே பட்டியலில் எல்லாம் போட்டு சொல்கின்ற எச்சரிக்கையை சொல்லிவிட்டு இறுதி கட்டத்தில் எல்லாருடைய பித்தனாக்கள் குழப்பங்கள் கொலைகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய தூய்மை தன்மைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், புனித ஸ்தலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமை கையாளுங்கள், ஐக்கியத்தோடு நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே இந்த பின்வரும் நிகழ்வை கொஞ்சம் கேட்டு படிப்பினை பெறுங்கள். அதாவது இரண்டு மனிதர்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வந்தார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வந்து அப்துல்லா இப்னு சுபைர் ஒரு பகுதி ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். உங்களுக்கு நீங்கள் வெளியே மக்கள் சேர்ந்து வெளியாகி போர் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தடை என்று கேட்டார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு நீங்கள் ஹலீஃபா உமருடைய மகன் அல்லவா, உமருடைய மகனாக இருந்தவன் நீங்கள் ஏன் போரிடாமல் ஒதுங்கி தனியே இருக்கிறீர்கள், நீங்கள் எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், முஸ்லீம்கள் சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஒரு பிற முஸ்லீம் சகோதரருடைய இரத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான். எனவே அந்த பிற முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம் என்ற விடயம் தான் என்னை தடுத்திருக்கிறது. நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய பாட்டில் இருக்கிறேன், யாருடைய இரத்தத்தை ஓட்ட போகாமல் சண்டைக்கு போகாமல் என்று சொன்னார்கள். எனவே அவருடைய சண்டை பிடிங்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி காட்டினார்கள். அல்லாஹ் இப்படி சொல்லவில்லையா பாருங்கள், நீங்கள் அந்த எதிரிகளோடு மோதுங்கள், போரிடுங்கள், ஃபித்னா ஏற்படாத வரைக்கும், ஃபித்னா ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டும். ஃபித்னா இல்லாத ஒழிக்க தீன் முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக மாற. அன்பான் 19 இப்னு உமர் அந்த ஆயத்தை ஓதிட்டு சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே முஷ்ரிக்கீங்களோடு எதிரிகளோடு போராடினோம் ஃபித்னா வராமல் இருக்க, ஃபித்னா விட்டு தவிர்க்க, தீன் முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாக மாற. ஆனால் இன்று நீங்கள் நாடுவது அதல்ல. உங்களுடைய இலக்கு நீங்கள் போர் செய்வது ஃபித்னா ஏற்பட. நாங்கள் போராடினோம் ஃபித்னாவை இல்லாத ஒழிக்க, நீங்கள் போராடுவது ஃபித்னாவை உண்டாக்க, ஃபித்னாவை வரவழைக்க, தீன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் தீனிலே பங்கு கிடைக்க, அதாவது இஸ்லாம் கண்டபடி பின்பற்றப்படுவதற்கு என்று சொல்லிவிட்டு இறுதியாக முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கியாமத் நாள் ஏற்படாது, அறிவு ஞானம் உயர்த்தப்படும் வரை, கைப்பற்றப்படும் வரை பொருட்கள் பெருகும். அறிவு குறைந்து மௌட்டீகம் கூடி பொருளாதாரம் பெருகும், பணம் பெருகும், ஃபித்னாக்கள் வெளிப்படும், ஹரஜ் அதிகமாக நடக்கும். ஹரஜ் கேட்டல யார் சொல்ல, ஹரஜ் என்றால் என்ன? கத்தில் எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கே பார்த்தாலும் கொலை, எங்கு பார்த்தாலும் கொலை அதிகமாக நடக்கும் என்று சொல்லி இப்படியான எங்களை எல்லாம் பாதுகாப்பான நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் யூசுப் அபு சுனை ஹபிதுல்லா அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளிருக்கிறேன். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் படிப்பினை பெறுவோம். மக்கா முக்கர்ரமோட ஹுத்பர் சாலிஹ் ஹமீது அழகான தலைப்பு. நன்றி மனப்பான்மை நடப்போம், நன்றி உணர்வு நடப்போம், பிறர் செய்த உபகாரங்களை கைமாறு செய்வோம்.
நன்றி கெட்டவர்களாக நன்றி மறந்தவர்களாக வாழ வேண்டாம் என்ற அழகான சில உதாரணங்களை ஒரு தலைப்பில் முன்வைத்தார்கள். இரண்டாவதாக சகோதர வாஞ்சை எந்த அளவு முக்கியம், அதை இருந்தால்தான் இஸ்லாத்துக்கு எழுச்சி. அன்சாரிகளுடைய சிறப்பு தன்மைகள், அதே போன்று முஹாஜிர்களுக்கு அன்சாரிகள் செய்தது, அன்சாரிகளுடைய சகோதர வாஞ்சையை பற்றி சிலாகித்து பேசி இந்த காலம் சகோதர வாஞ்சை அவசியப்படுகின்ற ஒரு காலம் என்பதை வலியுறுத்தினார்கள். மூன்றாவதாக பலஸ்தீன் மக்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ஒரு சிறந்த நல்லுபதேசம் என்ற தலைப்பிலே பல விடயங்களை முன்வைத்து சர்வாதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்து, நீங்கள் செய்வது ஃபிரௌனுடைய வேலை, ஃபிரௌன்கள் செய்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தவிர்த்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு வந்த அழிவு உங்களுக்கும் வரும் என்பதை, அநியாயம் இழைக்கக்கூடிய அநியாயக்காரனுக்கு எப்படி அல்லாஹ் தண்டிப்பானோ அதே போன்று அநியாயத்தை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கின்றவர்களையும் அல்லாஹ் தண்டிப்பான் என்ற ஹதீஸுல் குதுசியோடு இறுதியாக ஹுத்பாவை முடித்தார்கள். 3 ஹுத்பாக்கள் மூலம் பயனடைவோம், பிறருக்கு மெத்தி வைப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிப்போம், உலகத்திலும் இந்த ஹுத்பாக்கள் பேசப்படுகின்ற விடயங்கள் பிரதிபலிக்க உஷாத் துணையாக இருப்போம் என்று கூறி நிகழ்ச்சி தரப்பில் நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்பத்தில் நண்பர் ஷர்பானுக்கு நன்றி கூறியவனாக, நேயர்கள் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரியட்டும், பரக்கத்தை செய்யட்டும் என்று பிரார்த்தித்தவனாக மீண்டும் ஒரு மனாபிர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹ்ரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.